வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் அவர் என்ன பண்ணாருன்னு செஞ்சார். அவர் மாத்திரமல்ல, இயேசுனுடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு பின்பதாக என்ன பண்ணாங்கன்னா அநேக அற்புதங்களை அடையாளம் என்ன பண்ணாங்க செஞ்சாங்க. நிறைய அற்புதங்கள் நிறைய அடையாளங்கள்லாம் பண்ணாங்க. பாருங்க, முதல் நூற்றாண்டு காலத்திலே செய்யப்பட்ட அற்புதத்திற்கும் இன்று அற்புதம் செய்யறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த நாளை நம்ம கத்துக்க போறோம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் அற்புதம் செய்யறாருன்னு கேள்விப்பட்டாங்கன்னா உடனே அங்க போயிடுவான். ஒரு அற்புதம் செய்யறாரு, அதை பார்க்க போறோம், ஏதோ ஒன்று அவங்க செய்யறாங்கன்னா உடனே அவங்க சொல்லிடுவாங்க, இவர் யாருன்னா இவர் தான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க செய்யக்கூடிய அற்புதங்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படின்றாங்க. அங்க என்ன அற்புதம் செய்திருந்தாலும் சரி, இவர்கள் செய்யக்கூடிய அற்புதத்திற்கும் முதல் நூற்றாண்டு காலத்திலே இயேசு செய்த அற்புதத்திற்கும் அப்போஸ்தலர் செய்த அற்புதத்திற்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இன்றைக்கு முதல் நூற்றாண்டு காலத்திலே செய்யப்பட்ட அற்புதத்தை போல் இன்னைக்கு யாராவது செய்ய முடியுமா? நம்ம என்ன செய்ய போறோம்னா வேத வாக்கியத்தோடு நம்ம என்ன செய்ய போறோம், கத்துக்க போறோம். சரிங்களா? யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். அப்ப இயேசு இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அப்படின்னு சொல்ற, யோவான் புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை என்ன பண்ணிருக்காரு, செஞ்சுக்கிறார். அதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்காதுல்ல? இல்ல. ஏன்னா இயேசுவை பற்றி எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் செஞ்சதை பத்தி எழுதப்படணும்னு சொன்னா புஸ்தகமே கொள்ளாதுன்ற. யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று. அப்ப இயேசு செய்த காரியங்கள்லாம் எழுதுனா எது கொள்ளாது? உலகம் கொள்ளாது. அவர் சொல்ல பாருங்க, ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அவ்வளோ கிரியைகளை பண்ணிக்கார் இயேசு கிறிஸ்து. இயேசு அநேக அற்புதங்களை செஞ்சா நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பாருங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. என்ன பண்ணாங்க அவங்க? இயேசு எப்படி அடையாளம் அற்புதம் செஞ்சாரோ அதே போல அப்போஸ்தலரும் என்ன பண்ணாங்கன்னா அடையாளங்களும் அற்புதங்களும் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. யாருக்குள்ளே செய்யப்பட்டது? ஜனங்களுக்குள்ளே. முதல் நூற்றாண்டு காலத்துல தேவன் பரிசுத்த வரத்தை கொடுத்திருந்தார். 9 வரங்களை கொடுத்திருந்தார். அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை யார் பெறுறாங்களோ, ஒரு வரம் அல்லது 2 வரத்தை என்ன செய்ய முடியும், பெற முடியும். விசுவாசிகள் 1 வரம் அல்லது 2 வரத்தை பெற முடியும். அவங்க என்ன பண்ணாங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். பாருங்க, சபையில கூடிய சில விசுவாசிகள் என்ன வரத்தை பெற்றுக்கிறாங்க? குணமாக்கக்கூடிய வரத்தை பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப? முதல் நூற்றாண்டு காலத்திலே. அடுத்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கு? அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. குணமாக்கக்கூடிய வரம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவ்வளவு அடையாளங்கள் இவ்வளவு அற்புதங்கள்லாம் செய்யறாங்க இல்லைங்களா? எதுக்காக செய்யறாங்க? முதல் நூற்றாண்டு காலத்திலே மருத்துவர்கள் இருந்தாங்களா இல்லைங்களா? இருந்தாங்க. அவங்க என்ன வியாதி குணமாக்குவாங்க?
இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இன்னைக்கு மருத்துவம் வந்து அதிக அளவில் வளர்ந்துருக்கு. என்ன செய்யறாங்க, சரீரத்துல ஏதாவது பலவீனம் ஏற்பட்டா அதற்கு தகுந்த மருந்து மாத்திரை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கை உடைஞ்சா கால் உடைஞ்சா என்ன செய்வாங்க, அதை சரி பண்ணுவாங்க. உடல் உறுப்புகள்ல ஏதாவது சேதம் அடைஞ்சா அதை என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு மருத்துவம் எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியும், உடல் உறுப்புகள் என்ன செய்ய முடியுங்க, அதை சரி பண்ண முடியும். தாயின் கர்ப்பத்துல ஒருத்தர் வந்து குருடா பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை குணமாக்குவதற்கு இன்றைக்கு மருத்துவத்திலே சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல. தாயின் கர்ப்பத்துல ஒருத்தர் சப்பானியா பிறக்கிறார், அவரை மாற்றக்கூடிய அந்த மருந்து வந்து இன்றைக்கு மருத்துவ உலகத்துல இருக்குதா? சப்பானி அடக்க வைக்கிறதுக்கு இல்ல. ஒருத்தர் குஷ்டரோகமா இருக்கிறார், குஷ்டரோகத்தை சரி செய்யக்கூடிய மருந்து வந்து மருத்துவ உலகத்துல இருக்குதா? இல்ல. ஆனால் முதல் நூற்றாண்டு காலத்திலே இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் இந்த அற்புதம் என்ன பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. மரித்தோரை யாராவது உயிரோடு எழுப்ப முடியுமா? மருத்துவத்துல எழுப்ப முடியாது, மரிச்சுட்டா அவ்வளவுதான். ஆனால் முதல் நூற்றாண்டு காலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறாங்க. இந்த அற்புதங்கள்லாம் ஏன் செய்யறாங்க? இயேசு ஒரு அற்புதம் செய்யறாருன்னா அவர் பெருமைக்காக அதை செய்யறாரு. அப்போ சில அற்புதம் செய்யறாங்க, அதெல்லாம் பெருமைக்காக செய்யறாங்களா? எதுக்காக அற்புதம் பண்றாங்க? யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30-31 பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள். எதுக்காக அந்த அடையாள அற்புதங்கள் எதுக்கு செய்யப்பட்டது? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நித்திய ஜீவன். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு ஆதாரம் என்ன? அடையாளங்கள், அற்புதங்கள். இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க இல்லைங்களா, உட்கார்ந்துருக்கவங்க பெரும்பாலும் 199% மக்கள் யாரு தான்? கிறிஸ்தவங்க தான். எதை எதிர்பார்த்து உட்காந்துக்கிறாங்க? அற்புதம். அற்புதம் யாருக்கு? இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் அற்புதம் பண்ணணும். பண்ண அவங்க என்ன செய்வாங்க? அவரை விசுவாசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இந்த கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குதுங்க? புத்தி இல்லாம இருக்கிறான், ஞானம் இல்லாம இருக்கிறான். முதல் நூற்றாண்டு காலத்திலே இயேசு அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், அப்போஸ்தலர்கள் அற்புதம் செஞ்சாங்க, அடையாளம் செஞ்சாங்க. எதுக்கு பண்ணாங்க? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இதெல்லாம் செஞ்சுக்கிறான். இந்த அற்புதத்துக்காக ஓடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை பத்தி கடைசியில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம கடைசி இந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் நம்ம பார்க்க போறோம் அவங்கெல்லாம் யாருன்னு. அந்த வார்த்தை கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்களுக்கு பயன்படுத்துவார். யார் பயன்படுத்துவா? யார் பயன்படுத்துவாருங்க? கிறிஸ்து பயன்படுத்துவார். ஒருவர் செய்யக்கூடிய அற்புதம் அது தேவனால் தான் செய்யப்படுகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, நம்ம பைபிள் தான் ஆதாரமா நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் அற்புதம் பண்றாருன்னா அவர் தேவனால தான் அந்த அற்புதம் பண்றாரா இல்லையாங்க நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. ஆரோன் வந்து பாருங்க, தான் வைத்திருந்த கோலத்துக்கு கீழே போடுறாரு. அது என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு கோல் சர்ப்பமாகுமா? உயிரற்ற ஒண்ணு உயிராகுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. கையில கோல் வச்சிருக்கிறாரு, அந்த கோலை வந்து தூக்கி போடுறாரு, அந்த கோல் என்ன ஆயிடுச்சுங்க? பாம்பாயிற்று. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள்.
இத பார்வோன் பாக்குறாரு, இது என்ன பெரிய அற்புதம், எங்கால என்ன பண்ணுவாங்க இத செய்வாங்கன்னு சொன்னார். வந்தது யாரு? சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் வர்றாங்க. வசன தெளிவா சொல்லுது, அது என்னன்னா மந்திர வித்தை. என்ன வித்தைங்க அது? ஆரோன் மோசே பண்ணது என்ன? அற்புதம், அடையாளம். ஆனா இவங்க பண்றது என்ன? மந்திர வித்தை. தேவன் சொல்ல பாருங்க, தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். இந்த கேள்வி என்னன்னா, பிரதர், மந்திரவாதிகள் என்ன பண்ணிக்கிறாங்க? கோலை பாம்பாக்கி இருக்கிறாங்க. ஆரோனும் கோலை என்ன பண்ணிக்கிறாருங்க? பாம்பாக்கி இருக்கிறார். அவர் கீழே போட்ட கோல் பாம்பாயிருச்சு, அவங்க போட்ட கோலும் பாம்பாயிருச்சு. எதை நம்ம நம்புறது? ரெண்டு பேருமே பண்ணிக்காங்களே. அப்ப ஆரோன் தேவனால் அனுப்பப்பட்டவர் தான், மோசே தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் என்பதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அடுத்த வசனம் சொல்ல பாருங்க. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆகின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோலை என்ன பண்ணிருச்சுங்க? அது மந்திரவாதிகள் மந்திர வித்தையினால கோலை பாம்பாக்குறான். ஆரோனுடைய கோல் அந்த கோல்கள் என்ன பண்ணிருச்சுங்க? அப்படியே விழுங்கிருச்சு. எத்தனை கோல் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, எத்தனை பாம்பு மாறுச்சுன்னு தெரியாது. ஆனால் ஆரோனுடைய கோல் எல்லா கோல்கள் என்ன பண்ணிச்சுங்க? விழுங்கிருச்சு. யார் தேவனுடைய தீர்க்கதரிசி? யார் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள்? மோசேயும் ஆரோனும். கண்டுபிடிக்க முடியும். சரி, மந்திரவாதிகள் மோசே ஆரோன் செய்யக்கூடிய அற்புதங்களை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்களா? தண்ணீரை எடுத்து வெட்டாந்தரையில் ஊத்துற ரத்தமாகுது, அவங்களும் பண்றாங்க. யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனார். எகிப்தின் மந்திரவாதிகள் செய்ததெல்லாம் என்ன? மந்திர வித்தை. மேஜிக் பண்ற நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? நிறைய பேர் இருக்கிறான். மாடியிலிருந்து கீழே குதிக்கிறாங்க, எல்லாம் ஓடி போய் பார்க்கறோம், கீழே நடந்து போயிட்டு இருக்கிறார். மந்திர வித்தை செய்யறாங்களா இல்லைங்களா? பாருங்க, ஒரு கண்ணாடி பேலை ஒண்ணு இருக்குது. கண்ணாடிக்கு பேலைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பிடுற உணவு இருக்குது. ஒருத்தர் ஒரு பேப்பரை வச்சு அப்படி கையை உள்ள விட்டு அங்கிருந்து என்ன பண்றாரு? எடுக்கிறாரு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா கண்ணாடி அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் என்ன? மந்திர வித்தைகள். சுவர்ல கடிகாரத்தை பார்க்க சொல்ற, இவருடைய கடிகாரத்தை திருப்புறாரு, அந்த கடிகாரம் அப்படி என்ன இருக்குங்க? இதெல்லாம் என்ன? மந்திர வித்தைகள். நிறைய பேர் செய்யறாங்களா? தேவன் அவங்களாம் அருவ இருக்கிறாரு. மாய வித்தைக்காரர்கள் அவங்களாம் யாருங்க? மாய வித்தை பண்றவங்க. அவங்களாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள். அப்ப எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி பண்றாங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வர பண்ணினார்கள். ஆரோனும் தவளைகளை வர பண்றாரு. யாரும் தவளைகளை வர பண்றா? மந்திரவாதிகளும் தவளைகள் என்ன செய்யறாங்க? வர பண்றாங்க. பாருங்க, தேவன் அவர்களுக்கும் என்ன கொடுக்கிறாரு? அனுமதி கொடுக்கிறார். மந்திர வித்தைகளை செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் எவ்வளவு அனுமதி கொடுக்கிறாரு? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பார். யார் மெய்யான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பது யார் கண்டுபிடிக்கணுங்க? ஜனங்களும் பார்வோனும் கண்டுபிடிக்கணும். யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. என்ன வந்துருச்சு? இப்ப பேனு சின்னதுதான், ஆனா யாரால செய்ய முடியல? மந்திரவாதிகளால செய்ய முடியல. தேவன் அவரை என்ன பண்ணிட்டாருங்க? அவங்கள நிறுத்திட்டாரு. இப்ப பார்வன் என்ன உணர்ந்திருக்கணும்? இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்ல, மாய வித்தைகள் அல்ல. இது எல்லாமே எப்படிப்பட்டது? அற்புதங்கள், தேவனால் நடப்பிக்கக்கூடிய அற்புதங்கள். இன்னைக்கு யாராவது
தவளை வர வைக்க முடியுமா? தண்ணி எடுத்து வெட்டாந்தரில் ஊத்துனா ரத்தமாகுமா? எதை செய்ய முடியுமா? பெண்களை வர வைக்க முடியுமா? முடியாது. அது யார்தான் செய்ய முடியுங்க? தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இந்த அற்புதங்கள்லாம் அடையாளங்கள்லாம் அவர் ஒருத்தர் தான் செய்யும். அப்ப கேள்வி என்னன்னா, பிரதர் இவங்கெல்லாம் ஏன் தேவன் எலும்ப பண்றாரு? இந்த கூட்டத்துக்கு போன என்பதை ஒருத்தர் காது கேட்காம இருந்தது காது கேட்குது, ஒருத்தர் கண்ணு கம்மியா தான் பார்வை இருந்தது, இப்ப அவர் நல்லா பாக்குறாரு, அவர் வயிற்றுல கட்டி இருந்தது அது சரியாயிருச்சான் பிரதர், அவருக்கு சுகர் இருந்ததுதான் அதெல்லாம் சரியாயிருச்சான். எதுங்க? இன்னைக்கு இவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள்லாம் இப்படிதான் இருக்குது. கட்டி சரியாச்சு, சுகர் சரியாச்சு, தலைவலி சரியாயிருச்சு, கால் வலி சரியாச்சு, இடுப்பு வலி சரியாயிருச்சு. இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள்ல இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்கிறோம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அற்புதங்களா? ஒருவேளை அவங்க அப்படி அற்புதம் செய்தாலும் தேவன் என்ன சொல்றாரு? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், தேவன் சொல்றாரு, சொல்றான் வேறு தேவர்களை சேவிப்போம் வாங்கன்னு கூப்பிடுறான். அதுக்கு என்ன செய்யறேன்றான்? ஆனா அடையாளம் செய்யறேன், அற்புதம் செய்யறேன்னு சொல்றான். தேவன் சொல்றாரு, அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் பாருங்க, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. அவன் சொல்ற அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறது நீ என்ன செய்ய வேணாம்? கேட்க வேணாம். ஏன் கேட்க வேணாம்? உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறீங்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது அப்படின்னு கேள்விப்படுவீங்க, ஓடாதீங்க. ஏன்? தேவன் நம்மை சோதிக்கிறார். நாம் மெய்யாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், அன்பு கூறுவோம் என்று சொன்னால் எதை நம்ம விசுவாசிப்போம்? தேவனுடைய வார்த்தைகளை தான் விசுவாசிக்கணும். இன்றைக்கு செய்யக்கூடிய அற்புதங்களுக்கும் அன்றைக்கு செய்த அற்புதங்களுக்கும் வித்தியாசம் நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி அற்புதங்கள் இன்னைக்கு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. 13:4 பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. இதெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்கன்ற. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அற்புதத்தை கேட்கறாங்க, உடனே ஓடிறாங்க கூட்டத்துக்கு. அவர் அற்புதம் செய்யறாரு. தேவன் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண வேண்டாம்? அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். மார்க் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 38-39 பாருங்க. இந்த கள்ள ஊழியக்காரவங்க கள்ள போதர்கள் இந்த அற்புதங்கள்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க செய்யக்கூடியதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அற்புதம் சொல்லுவாங்க. நாங்க அற்புதம் பண்றோம். வேலை புற மதத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது அற்புதம் அடையாளம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பிசாசுனால செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க செய்யறதெல்லாம் யாரால செய்யறாங்களாமா? தேவனால செய்யறாங்களா? மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது அற்புதமா அடையாளமா பண்ணாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? அதுல அங்கெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் அசுத்தாவி வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லைங்களா? இவங்க பண்ணா என்ன சொல்றாங்க? தேவன் பண்றதுன்னு சொல்றாங்க. மற்றவங்க யாராவது, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அற்புதமோ அடையாளமோ பண்ணா அங்கெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் பிசாசினால வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பிசாசை வைத்துக்கொண்டு அசுத்தாவியை வைத்துக்கொண்டு அந்த அற்புதம் என்ன பண்றாங்க? செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மார்க் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 38-39 இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒருத்தன் இயேசுவின் நாமத்தினால் எதை துரத்தி விட்டுருக்கான்? பிசாசுல துரத்தி விட்டுருக்கான். இயேசு ஒரு பக்கம் ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தது? ஒரு மனுஷன் இயேசுவின் பெயரை கொண்டு என்ன செய்யறாங்க? பிசாசுகளை துரத்தன. ஏன் சொல்றாரு பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 38-39 பாருங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன்
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். யோவான் சொல்றாரு, ஆண்டவரே நம்ம ஒருத்தர் பின்பற்றவே இல்லை, அப்படி நாமத்தினால் என்ன செய்யறான்? பிசாசுகளை துரத்துகிறான், நாங்கள் தடுத்துட்டோம்னு சொன்னாங்க. இயேசு சொன்னாரு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து என்ன செய்ய மாட்டான்? தீங்கு சொல்ல மாட்டான். இன்னைக்கு இந்த அடையாளம் செய்யறேன், அற்புதம் செய்யறேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இவங்கள யாரை குறித்து தீங்கு சொல்ல மாட்டாங்க, இயேசுவை குறித்து தீங்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இயேசுவை வைத்துதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. இயேசுவை குறித்து ஒருபோதும் தீங்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இயேசுவின் நாமத்தினால அதை செய்யறோம், இதை செய்யறோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க? இயேசுவை குறித்து தீங்கு சொல்ல மாட்டார்கள். அப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா பிசாசுகளை துரத்திருக்கிறாங்களா அந்த நாட்கள்ல? அந்த மனிதன் இயேசுவை பின்பற்றினவனா? இல்ல. இயேசுவை பின்பற்றாமல் கூட என்ன துரத்த முடியுங்க? பிசாசுகளை துரத்த முடியும். ஒருத்தன் துரத்திக்கிறான். இவங்க சொல்றாங்க, இவர் பிசாசுகளை துரத்துறாரு. இவர் யாருடைய ஊழியக்காரரு? தேவனுடைய ஊழியக்காரர். முதல் நூற்றாண்டு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த போது பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் 7 பேர் இருந்தாங்க. யார் அவங்க? அவங்களும் பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள். அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பிசாசுகளை துரத்தறிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? முயற்சி பண்ணிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த அசுத்தாவில் என்ன பண்ணிச்சு? அவங்க மேல பாஞ்சு வஸ்திரத்தை கிழித்து போட்டு அவர்கள் நிர்வாணிகளாய் ஓடி போனார்கள். இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். முதல் நூற்றாண்டு காலத்திலே அந்த மாதிரி சம்பவங்கள் என்ன இருக்குங்க நடந்துக்குது. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போ தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க? இங்க பாருங்க, இயேசுவின் நாமத்தை என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்யறாங்க. எல்லாம் யாருடைய நாமம் தான்? இயேசுவின் நாமம். இது எப்ப நடக்குது? நியாய தீர்ப்பினால இயேசுவினிடத்தில் சொல்றாங்க, ஆண்டவரே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள். இவங்களாம் யாரு? மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும். யார் இவங்க? கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இவங்க என்ன செய்யறாங்க? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யறாங்க. இவங்க தான் நியாய தீர்ப்பு என்ன செய்வாங்க? போய் ஆண்டவரை எல்லாம் அப்படி நாமத்தினாலதான் செஞ்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. அற்புதம் பண்றேன், அடையாளம் பண்றேன், வியாதிப்பட்ட மக்கள்லாம் சொஸ்தமாக்குறேன் சொல்றாங்களா? இந்த இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க நம்புறாங்களா? அவளை நம்புறாங்க. நியாய தீர்ப்பினால போய் இப்படிப்பட்ட ஊழியக்காரவங்க போய் இயேசுக்கு முன்பதாக நின்று சொல்லுவாங்க, ஒரு நாமத்தினாலதான் எல்லாத்தையும் நாங்க செஞ்சோம். இயேசு என்ன செய்வாரு? மத்த 7:23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். விட்டு அகன்று போங்கன்னு சொல்வார். அக்கிரம செய்யக்காரன்னு சொல்வார். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்யாமல், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்காமல், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாருதான்? அக்கிரமக்காரங்க தான். அற்புதம் செய்யறதுனால, அடையாளம் செய்யறதுனால, தீர்க்கதரிசனம் சொல்றதுனால, பிசாசுகளை துரத்துனால அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்களா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பிரவேசிப்பது. தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சாதான் எங்க போக முடியுங்க? பரலோகத்துக்கு போக முடியும்.
அற்புதம் பண்றேன், அடையாளம் பண்றேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன், பிசாசுகளை துரத்துறேன், இவங்களை எங்க போக முடியாது. ஏன்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. அப்ப அற்புதம் என்பது தேவனுடைய ஊழியக்காரங்க தான் பண்ணுவாங்களா, கள்ள தீர்க்கதரிசிகளும் பண்ணுவாங்களா? கள்ள கிறிஸ்துகளும் பண்ணுவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வாங்க? இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு, இந்த கள்ள போதர்களுக்கு, கள்ள கிறிஸ்துவுக்கு தேவன் வந்து ஒரு வரமுறை வச்சுக்கிறார். அது வரைக்கும் தான் அவங்க என்ன செய்ய முடியும்? அற்புதம் பண்ணலாம், அடையாளம் பண்ணலாம். மந்திரவாதிகள் இருந்தாங்க, பேனை அவர்களால் வர வைக்கவே முடியும். தண்ணீரை வந்து ரத்தமா மாத்தினாங்க, தவளைகளை தரலாம் என்ன செஞ்சாங்க? பிறப்பிக்க பண்ணாங்க. ஆனா என்ன பண்ண முடியல அவங்களால? பேன்களை உருவாக்க முடியவில்லை. பிரயத்தனம் பண்ணி பாக்குறாங்க, முடியல. யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி, இது தேவனுடைய விரல். தேவனுடைய விரல்னால்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். இயேசு எதனால பிசாசுகளை துரத்தினாரு? தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன்னு சொன்னார். தேவனுடைய விரல்னால அவர் என்ன செஞ்சாருங்க? அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சார். மந்திரவாதிகள் சொன்னாங்க, இது யாருடைய விரல்? இதுக்கு மேல எங்களால் ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அற்புதங்களை செய்யறவங்களுக்கு விசுவாசம் வேண்டுமா? அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் வேண்டுமா? யாருக்கு விசுவாசம் வேணும்? பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் வேணுமா? அற்புதங்களை செய்யறவங்களுக்கு விசுவாசம் வேணுமா? யாருக்கு விசுவாசம் வேணுங்க? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் பாருங்க, 15-20 வரைக்கும் சந்திரரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசாசினாலே ஒரு குமாரன் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறார். தகப்பன் அப்போஸ்தலத்துல கொண்டு வர்றாரு. அப்போஸ்தலரால் சீசர்களை என்ன செய்ய முடியலங்க, அந்த சந்திரரோகியினாலே பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன முடியல, சொஸ்தப்படுத்த முடியல. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசுவின் அப்போஸ்தலர் என்ன செய்ய முடியல, அவனை குணப்படுத்த முடியல. இயேசுவின் அப்போஸ்தலருக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்லை. சந்திரரோகி பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? எந்த விசுவாசம் இருக்காது. யோவானும் பேதுருவும் ஜெபாலயத்துக்கு போறாங்க. வாசல்ல வந்து ஒரு சப்பானி உட்கார்ந்துக்கிறான். என்ன எதிர்பார்த்தான்? காசு எதிர்பார்க்கிறான். கையை நீட்டுறான், ஏதாவது தனக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அவன் எதிர்பார்த்தது என்ன? காசு. பேதுரு யோவான் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, எங்களுக்கு இருக்கிறது என்ன செய்ய நான் உனக்கு தர்றேன். இயேசுவின் நாமத்தினால் எழுந்து. அந்த சப்பானிக்கு என்ன விசுவாசம் இருந்தது? ஏதாவது விசுவாசம் இருந்ததா? கல்லறைக்குள் வைக்கப்பட்ட லாசருக்கு என்ன விசுவாசம் இருந்தது? 3 நாள் இருந்தார் இல்லைங்களா? 4ஆவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். மறிக்கும் போது இயேசு வந்து உயிரோடு எழுப்பார்னு விசுவாசத்தை மறிச்சாரு. விதவையின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார் இல்லைங்களா? அந்த விதவையின் மகனுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? அப்ப விசுவாசம் யாருக்கு தான் இருக்கணுங்க? அற்புதம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் விசுவாசம் இருக்கணும். எனக்கு என்ன சொல்றாங்க? உங்களுக்குலாம் விசுவாசம் இல்ல, அதான் அற்புதத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றான். யார் அற்புதம் செய்யறாங்களோ அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அதான் மாதிரியே கொடுத்துக்கிறார். இயேசு இவரிடத்துல கேட்பார், தகப்பனிடத்துல கேட்பார், இடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்க படிக்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அவர்கிட்ட என்ன இருந்தது? அவிசுவாசம் இருக்குது, நீங்க படிக்க உதவி பண்ணுங்கன்னு கேட்டார். அற்புதங்களை பெறுகிறவர்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அற்புதங்களை செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் என்ன இருக்கணுங்க? விசுவாசம். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, இயேசுவும் அப்போஸ்தலரும் செய்த அற்புதங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அற்புதங்கள்? உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் சரியாச்சா, அல்லது வெளியே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் சரியாச்சா? எது சரியாச்சுங்க? உள்ள கிட்னில கல் இருக்கு, சரியாயிருச்சு. இருதயம் வந்து சரியா வந்து வேலை செய்யல, இப்ப நல்லா ஆயிருச்சு.
காது எனக்கு கேட்காம இருந்து இப்ப கேக்குது, அப்படி சரியாச்சா? அல்லது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான அற்புதங்களை பண்ணாங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னது யாரு? அப்போஸ்தலருடைய சத்துருக்கள் சொல்றாங்க. இதை வேதபாரர்கள் பரிசேயர்கள் சொல்றாங்க, பிரதான ஆசாரியர் சொல்றாங்க. இவர்கள் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அற்புதங்கள்? வெளியரங்கமான அற்புதங்கள். சப்பானிய குணமாக்குறாங்க, மரித்தோரை உயிர்த்தெழ வைக்கிறாங்க, குஷ்டரோகியை குணமாக்குறாங்க, பிறவி குருடனுக்கு என்ன கொடுக்குறாங்க? பார்வை கொடுக்குறாங்க. வெளியரங்கமான அற்புதங்கள் இவர்களால் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதத்தை இன்னைக்கு யாராவது செய்யறாங்களா? யாராவது செய்யறாங்களா? அப்படி பாருங்க. இயேசு செய்த அற்புதத்தை நான் லிஸ்டா சொல்றேன். இன்னைக்கு யாராவது இது மாதிரி பண்றாங்களான்னு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27, 29 வரைக்கும் பிறவி குருடன் இயேசு என்ன பண்ணாருங்க? சுகமாக்குனார் இல்லைங்களா? மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யோவான் 11ஆம் அதிகாரம் 1 45 வரைக்கும், மார்க் 5ஆம் அதிகாரம் 35 43 வரைக்கும் இயேசு மரித்தோரை உயிரோடு என்ன பண்ணாருங்க? எழுப்பினார். 4 நாளைக்கு அப்புறம் யார் உயிரோடு எழுப்பினாரு? லாசருவை உயிரோடு எழுப்பினாரு. மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4 13 வரைக்கும், மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் கொடிய திமிர்வாத காரணம் என்ன பண்ணாருங்க? சொஸ்தமா. மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் குஷ்டரோகிகள் இயேசு என்ன பண்ணாருங்க? சுகமாக்கினார். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் கிறிஸ்து காற்றையும் கடலையும் என்ன செய்யறாருங்க? அமைதிப்படுத்தினார். மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் சூம்பின கையுடைய மனுஷன் இயேசு என்ன பண்ணாருங்க? சொஸ்தமாக்கினார். மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல குருடும் ஊமையுமான ஆவி என்ன பண்ணாருங்க? மனுஷனை சொஸ்தமாக்கினார். குருடும் ஊமையுமானவன் என்ன பண்ணாருங்க? சொஸ்தமாக்கினார். இந்த அற்புதம் யாராவது பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை என்ன பண்ணாருங்க? ஏறக்குறைய யாராவது பண்ண முடியுங்களா? இதான் அற்புதம். 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போச்சுக்கிறார். அதை எடுத்துக்கிறாங்க. 5 அப்பத்தையும் எடுத்துக்கிறாங்க, 2 மீனை எடுத்துக்கிறாங்க. 5 அப்பம்னா என்ன அர்த்தம்? 5000 ரூபாய். 2 அப்பம்னா என்ன என்ன அர்த்தம்? 2 அப்பம்னா 2000 ரூபாய். கர்த்தருக்கு என்ன செய்ய? எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கன்றாங்க. இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 புருஷர்களை போச்சுக்கிறார் ஏறக்குறைய. இவங்க அதை எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன செய்யுங்க? பணம் அனுப்புங்கன்றாங்க. செய்ய முடியுமா அந்த அற்புதத்தை? இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். செய்ய முடியுமா? செய்ய முடியுங்களா? முடியாது. 7 அப்பங்கள் சில மீன்களை வைத்து 4000 பேரை போஷிச்சார். எத்தனை அப்பங்க? 7 அப்பங்கள் சில மீனை வைத்து எவ்வளவு பேரு? 4000 பேரை போஷித்தார். ஏன் இந்த அற்புதங்களை இயேசு செய்தார்? காரணம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு. ஏன் இயேசு அடையாளங்கள் அற்புதங்களை ஏன் செய்யறாரு? அவைகளினாலே அவர் என்ன செய்யறாங்க? தேவன் அவரை, இவர் என்னுடைய குமாரன் என்பதற்கு அதெல்லாம் என்னவா இருக்குது? ஆதாரங்கள், சாட்சிகள். அடையாளங்களினாலும் அற்புதங்கள் அவர் என்ன செஞ்சாங்க? அடையாளங்களினாலும் அற்புதங்கள் இயேசு என்ன பண்ணிக்கிறாரு? வெளிப்படுத்திக்கிறார். ராத்திரி நேரத்துல ஒரு சீசன் வந்து இயேசு இடத்துல வருவார். நிக்குத்துவம். அவர் சொல்வாரு, தேவன் உம்மோடு இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவனும் செய்ய மாட்டான். இயேசுவையே நிக்குதும் ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த அற்புதங்கள் அதெல்லாம் யார்கிட்ட வந்தவர் தான் செய்ய முடியும்? தேவனிடத்திலிருந்து வந்தவரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். இயேசு செய்த அற்புதங்களை இன்றைக்கு வேறு யாராவது செய்ய முடியுமா? லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? நிறைய இருக்குது. சொன்ன காலம் போதாது. சரி, அப்போஸ்தலர் பண்ணிக்காங்களே, அதை பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் தாயின் வயிற்றிலிருந்து முதல் சப்போனியாய் பிறந்த மனுஷனை பேதுரும் யோவான் என்ன செய்யறாங்க? நடக்க பண்றாங்க. செய்ய முடியுமா?
பேதுரு தபித்தாளை என்ன செய்யறாருங்க? உயிரோடு எழுப்புறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 35 43 வரைக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8 12 வரைக்கும் 3வது மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். ஐத்திக்கு மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 3வது மாடியிலிருந்து விழுந்துட்டார். 3வது மாடி தான் விழுந்தா என்ன ஆயிடுவான்? கை காலம் உடஞ்சு போயிடும். அப்படியே பவுல் என்ன பண்ணாருங்க? அவனை உயிரோடு எழுப்பினார். பவுலுடைய உருமால்கள் கச்சைகளை கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல போடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சுகமானார்கள். பேதுரு அப்படி நடந்து போறாரு. அவர் நிழல் பட்டு பின்னியல் என்னாகிறாங்க? சொஸ்தமாகறாங்க. அவங்க செஞ்ச அற்புதங்களும் எப்படிப்பட்ட அற்புதங்கள்? வெளியரங்கமான அற்புதங்கள். அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் இந்த அற்புதங்கள் அவங்க பண்ணாங்க? ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வது அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. எதற்காக இந்த அற்புத அடையாளம் செய்யப்பட்டது? சொல்ல பாருங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க யார் கீழ்ப்படிவாங்க? தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவாங்க. லீஸ்திரா பட்டணத்துக்கு பவுல் போவாரு. அங்க ஒரு சப்பானியை குணமாக்குவாரு. எல்லாம் ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்பாங்க. அப்படி எடுத்துக்குவாங்க. ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். அப்போ சில அற்புதம் பண்ணுவாங்க. திரளான கூட்டம் கூடி வருவாங்க. என்ன செய்வாங்க? சுவிசேஷத்தை கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள். அற்புதங்கள் எதற்கு செய்யப்பட்டது? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெறும்படியாகவும் இவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? எழுதப்பட்டிருக்கிறது. சரி, தேவனுடைய அற்புதங்கள்லாம் உடனே நடக்குமா, லேட்டா நடக்குமா? மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவனை சுத்தமானார். பாருங்க, தேவனுடைய அற்புதங்கள்லாம் கால தாமதமா நடக்குமா? வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்றாரு. உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. வசனம் பாருங்க. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே நடக்கும். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்க வாசிக்கிறோம். ஒரு படுக்கையில ஒரு மனுஷன் கிடக்குறாரு. இயேசு சொல்றாரு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொன்னா உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு. தேவனுடைய அற்புதங்கள் எல்லாம், கிறிஸ்துவின் அற்புதங்கள் எல்லாம், அப்போஸ்தலர் செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் எப்படி நடக்குங்க? உடனே. கால தாமதம்லாம் ஆகாது. சொன்ன உடனே நடக்கும். பிறவிக்கு உடனே இயேசு குணமாக்குறாரு. பாருங்க, வசனம் சொல்றாரு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு கட்டளை கொடுக்கிறாரு. உடனே கண்கள் என்ன செய்யப்படுதுங்க? திறக்கப்படுது. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல ஒருத்தன் சப்பானியா இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுரு என்ன செய்யறாங்க? அவனை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. உடனே அவன் கால்களும் கரடுகளும் திறன் கொண்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. தேவனுடைய அற்புதங்கள் எப்படி நடக்கும்? உடனே. இயேசு செய்த அற்புதங்களும் அப்போஸ்தலர் செய்த அற்புதங்களை போல இன்றைக்கு யாரும் என்ன பண்ண முடியாதுங்க? செய்ய முடியாது. வேத வாக்கியம் 27 புஸ்தகங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவன் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு தேவன் என்ன கொடுத்துக்கிறாரு? அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் பலவிதமான பலத்து செய்கையினாலும் தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னு சாட்சி கொடுத்துக்கிறார். நாம் எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படியாக நம்ம என்ன செய்யணுங்க? வாழ வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 பாருங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி? எதற்காக அடையாளங்கள், அற்புதங்கள்,
பலவிதமான பலத்தை செயல் எதுக்காக கொடுக்கப்பட்டது? தேவனுடைய ரட்சிப்புக்காக இதெல்லாம் என்ன செய்யப்பட்டதுங்க? கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் மூலமா அறிவிக்கப்பட்டது? கிறிஸ்து மூலமா அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் வசனத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு அடையாளத்தினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க? உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்றாங்க, எங்களுக்கு என்ன வேணும்? அற்புதத்தை நாங்க பார்க்கணும், அடையாளத்தை பார்க்கணும்ன்றாங்க. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு எது செய்யப்பட்டது? அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அடையாளம் வேணும், அற்புதம் வேணும், ஓடுறாங்களே ஒரு கூட்டம். அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38, 39 பாருங்க. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இன்னைக்கு அற்புத அடையாளத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ இயேசு அவங்கள பார்த்து தான் சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்ட சந்ததிகள்? பொல்லாத விபச்சார சந்ததின்ற. ஏன்? காரணம் என்ன? அடையாளங்களும் அற்புதத்தினால வசனம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? உறுதிப்படுத்தப்பட்டு நம்முடைய கையில இருக்கு. இதை விசுவாசிக்காம எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? அடையாளங்கள், அற்புதங்கள். முதல் நூற்றாண்டு காலத்திலே இயேசு செய்த அற்புதத்தை போலவும் அப்போஸ்தலர் செய்த அற்புதத்தை போலவும் இன்றைக்கு யார் ஒருவரும் எந்த மனுஷன் என்ன பண்ண முடியாதுங்க? செய்ய முடியாது. 2-3 சாட்சினாலே ஒரு காரியம் நிலவரப்படும். ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி சொல்றாரு, எனக்கு காது கேட்காம இருந்தது, எனக்கு காது கேட்டுச்சுன்ற. சாட்சி யாரு? இயேசு சொல்றாரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி. இயேசு தன்னை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னு சாட்சி நம்ம செய்ய வேண்டியது இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? பிதாவாகிய தேவன், யோவான் ஸ்நானகன், வேத வாக்கியங்கள், பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர்கள், இவ்வளவு சாட்சிகள் இருக்காங்க. இயேசு ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி சொல்றாரு, எனக்கு தேவன் அதை கொடுத்தாரு, இந்த அற்புதத்தை செஞ்சாரு, அந்த அற்புதம் செஞ்சாருன்னா உடனே ஜனங்கள் என்ன சொல்றாங்க? உடனே ஆமீன் அல்லேலூயான்றாங்க. அவங்களும் எப்படிப்பட்ட ஜனங்கள்? பொல்லாத விபச்சார சந்ததியார். முதல் நூற்றாண்டு காலத்திலே வேத பாரல் பரிசேயரை பார்த்து என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே தான் இயேசு இவங்களுக்கும் பயன்படுத்துறாரு. தேவனுடைய சத்தியத்தை கேட்டதுக்கு கீழ்ப்படிங்க. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டான். பரலோகத்தை நீங்க போன என்ன செய்யணும்? பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தம் எங்க இருக்குது? வேத வாக்கியத்துல புதிய ஏற்பாட்டில் பிதாவின் சித்தம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்படும். அந்த பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அவங்க நடத்தக்கூடிய எந்த இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? கலந்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நம்ம என்ன செய்யணும்? புறம்பாக்கி போட வேண்டும். அவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நாடுகள் யாருக்கு மாத்திரம்தான் செவி கொடுக்கும்? கிறிஸ்துவுக்கு மாத்திரம் என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சொல்லிட்டாரு.